உன்னோட உழைப்பு பெருசா இருந்தா உன் சக்சஸ் பெருசா இருக்கும். உன்னோட கோல் பெருசா இருந்தா உன்னோட சக்சஸ் பெருசா இருக்கும். உன்னோட மோட்டிவேஷன் பெருசா இருந்தா உன்னோட சக்சஸ் பெருசா இருக்கும். அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். நம்ம எல்லாருமே உழைக்கிறோம். எல்லாருமே வந்து வி வாண்ட் டு ட்ரீம் ஹை. வி வாண்ட் டு ஹேவ் பாசிட்டிவ் திங்கிங். யாருமே வந்து நான் வந்து எப்படியாவது ஒரு ஹோம்லெஸ் பர்சனா ஆயிடணும், பிச்சைக்காரனா ஆயிடணும்னு கனவு காண்றதில்ல. எல்லாருமே அடுத்த நிலைக்கு போணும், மேல போணும்னு தான் கனவு காண்றோம். ஸோ கோல அடுத்த அடுத்த லெவலுக்கு தான் நம்மளோட கோல எப்பவுமே வச்சிருக்கோம். நம்ம உழைப்பையும் போடுறோம். அப்படி இருந்தும் கூட எல்லாராலையும் ஒரு சக்ஸஸை அடைய முடியறதில்ல. சில மனிதர்கள், சில ஆர்கனைசேஷன்ஸ், சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ், சில ஐடியாஸ் மட்டும் எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸை அடைகிறாங்க. ஸோ அவங்க மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல், மோஸ்ட் இன்ஸ்பைரிங், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல், மோஸ்ட் ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் பீப்புளா, கம்பெனியா, ஆர்கனைசேஷனா, ஐடியாவா இருக்கிறாங்க. ஸோ வேர் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அவங்கக்கிட்ட அப்படி என்ன இருக்குது, நம்மக்கிட்ட என்ன இல்லை? ஸோ அந்த எந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம புக்ஸ் இன் தமிழில் பார்க்க போகிற புத்தகம் சிமோன் சைனர் எழுதின ஸ்டார்ட் வித் ஒய். ஏன் என்ற கேள்வியோடு ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் சொன்னால். ஸோ இவருடைய புத்தகம் தான் நாம் இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் முதல்ல இது ஒரு டெட்டாக்காக ரிலீஸ் பண்ணார். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கோல் இருந்தாலும், எல்லாருமே ஒரே மாதிரியான உழைப்பை போட்டாலும், எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு டீம் அல்லது இன்டெலிஜென்ஸ் அல்லது ரிசோர்ஸஸை வச்சுருந்தாலுமே கூட இவர் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரே தரத்திலான ப்ராடக்ட்ஸை வச்சுருந்தாலுமே கூட சில கம்பெனிஸ் மட்டும், சில பிஸ்னஸ் லீடர்ஸ் மட்டும் எக்கச்சக்கமான சக்ஸஸை, நம்மளால் கற்பனை பண்ண முடியாத ஒரு சக்ஸஸை அடைஞ்சிடுறாங்க. சில பேர் மட்டும் அந்த ஒரு லாயல்ட்டியை அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியுது, மற்றவங்களால பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த டெட் டாக். அது ரொம்ப ஃபேமஸாக போனதுனால அதையே அவர் ஒரு புக்காக எழுதியிருக்காரு. ஸோ ஆத்தர் இந்த புக்கை வந்து முதல்ல 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் முதல்ல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து சாமுவேல் லாங்லி அப்படின்னு 1900 வருஷம் அமெரிக்காவில் இருந்த ஒரு ஹார்வர்ட் ரெக்கக்னைஸ்டு சயின்டிஸ்ட் இவர். ஸோ ஹார்வர்ட் கிராஜுவேட், ஹார்வர்ட் சயின்டிஸ்ட். இவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அது என்னன்னா, ஏர்பிளெயினை ஒன்று பில்ட் பண்ணக்கூடிய அந்த பைலட் ப்ரோக்ராமுக்கு ஹெட்டாக இவர் வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வார் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த காலத்திலேயே $50,000 மணியை வந்து இவருக்கு சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவரோட கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, இவருக்கு எல்லா மேல்மட்ட அரசியல் தலைவர்களோடையும் கனெக்ஷன் இருந்திருக்கு. இவரோட அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் வந்து இவரோட ஃப்ரெண்டு, ஆண்ட்ரூ கார்னிகி வந்து இவரோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த அளவுக்கான கனெக்ஷன்ஸ் இவர்கிட்ட இருந்திருக்கு. ஸோ இவருக்கு கொடுக்கப்பட்ட டீம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீம். ஸோ உலகத்தோட டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சுட்டு வந்த என்ஜினியர்களை இவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த என்டையர் டீம், ஹி காட் லைக் த பெஸ்ட் டீம், பெஸ்ட் மணி, பெஸ்ட் ரிசோர்ஸஸ். அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் வந்து ஒரு ஏர்பிளேனை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே காலகட்டத்தில், அதே வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 மைல் தள்ளி ஒஹாயோவில் இருந்த டேட்டன் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனில் 2 பிரதர்ஸ் இருக்காங்க. இவங்கள பற்றி தான் இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் முதல்ல அந்த பேரை சொன்னோடனே அது யார், சாமுவேல் லாங்லி யார் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் இந்த பிரதர்ஸ் வந்து இவங்கக்கிட்ட எந்த ரிசோர்ஸஸும் இல்லை, இவங்கக்கிட்ட பெரிய பணம் இல்லை, எக்ஸ்ட்ராடினரி டீமெல்லாம் இவங்கக்கிட்ட இல்லை. தே ஹேட் அ டீம். அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சு ஒரு டீம் வச்சுருந்தாங்க. அண்ட் தேவர் ட்ரைங் தேர் லெவல் பெஸ்ட். அவங்களுக்கு கிடைச்ச ரிசோர்ஸஸை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பேர் வில்பர் அண்ட் ஆர்வில் ரைட் பிரதர்ஸ், த ரைட் பிரதர்ஸ். ஸோ இந்த ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டோட எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரிசோர்ஸஸோட வச்சுருந்த சாமுவேல் லாங்லிக்கும் இந்த ரைட் பிரதர்ஸ்க்கும் ஒரே கோல் தான் இருந்தது. ஆனால் 1903 வருஷம், எக்ஸாக்டாக 3 years ஆஃப்டர் த கவர்மெண்ட் பில்ட் சாமுவேல்ஸ் டீம், டிசம்பர் 17 இவங்க எல்லாரும் பார்க்க, ஊர் மக்கள் எல்லாம் பார்க்க, மனிதர்கள் உட்கார்ந்து பயணம் செய்யக்கூடிய முதல் ஏர்பிளேனை பறக்க விட்டாங்க. ஸோ அவர்கிட்ட இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருந்தும் கூட எது மிஸ் ஆச்சு? இவங்கக்கிட்ட அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தும் கூட என்ன விஷயம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, என்ன யூனிக்காக இருந்தது? ஸோ 2வது எக்ஸாம்பிள் ஆத்தர் கொடுக்கறது ஆப்பிள் கம்பெனி ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ஆப்பிள் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, டெல், டோஷிபா மாதிரி கம்ப்யூட்டர் தயாரிக்கிறாங்க, சாம்சங் மாதிரி ஃபோன் தயாரிக்கிறாங்க.
ஸோ ஆனால் இவங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு லாயல் ஃபேன் பேஸ் உருவாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதாவது ஆப்பிள் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கலனாலும் எவ்ரி டைம் தே ரிலீஸஸ் அ மேக்புக், ஒரு ஐபேட், ஐஃபோன் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோடனே இட் கிரியேட்ஸ் அ பஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. அது ஏன் மற்ற கம்பெனிஸ்க்கு இல்லை? அப்போது ஆப்பிள் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுப்பீரியர் குவாலிட்டி ப்ராடக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை. அதே லெவல் ஆஃப் ப்ராடக்ட்ஸு சாம்சங்கும் பண்ணுறாங்க, டெல் பண்ணுறாங்க, டோஷிபா பண்ணுறாங்க அப்படின்னு தான் ஆத்தர் சொல்கிறார். ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கூட அதுதான். இப்போ என்கிட்ட ஒரு மேக்புக் ஏர் ஆஃபீஸில் கொடுத்தது என்கிட்ட இருக்குது. பட் என்னோடய பர்சனல் கம்ப்யூட்டர் இஸ் அ வெரி வெரி சீப் கம்ப்யூட்டர். ஸோ இந்த மேக்புக் ஏர் வந்தோடனே நான் அப்படி எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள்லாம் நான் ஒன்றும் பண்ணிடல. அதில் என்ன பண்ணுறேனோ அதே தான் இதில் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். பட் இருந்தால் கூட மக்கள் ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஆப்பிள் கம்பெனி மேலே ஒரு how Apple was able to build that loyal fan group, அவங்களால எப்படி பண்ண முடிஞ்சது, ஏன் மற்றவங்களால பண்ண முடியல? ஸோ என்ன விஷயம் ஆப்பிள் கிட்ட இருந்தது, எது மற்ற கம்பெனிஸ் கிட்ட மிஸ் ஆச்சு? ஸோ மூணாவது எக்ஸாம்பிள் ஆத்தர் கொடுக்குறது, அஃப்கோர்ஸ் ஆத்தர் ஒரு அமெரிக்கன் அப்படிங்கிறதுனால அந்த சொசைட்டிலேருந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங்கை பற்றி. ஸோ டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து he was not the first person to talk about ஃப்ரீடம் ஃபார் பிளாக் பீப்புள். ஸோ அந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றி பேசின முதல் ஆள் மார்ட்டின் லூத்தர் கிங் கிடையாது. அந்த காலத்தில் பேசுகிறதுக்கு இருந்த ஒரே ஒரு ஆளும் அவர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு முன்னாடியே பல பேர் அந்த முயற்சிகளில் இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க, சிறந்த பேச்சாளர்கள் இருந்தாங்க, சிறந்த சிந்தனையாளர்கள் இருந்தாங்க. பட் இருந்தால் கூட டாக்டர் கிங் அட்ராக்ட் பண்ண மாதிரி மற்றவங்களால் அட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த 1963 ஆகஸ்ட் 28 11 AM காலையில் 11 மணிக்கு டாக்டர் கிங் பேச போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 250,000 பீப்புள் நாட்டுடைய பல பகுதிகளில் இருந்தும் பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, நடந்து வந்து ஒத்துத்ரா வந்து சேர்ந்து அங்கே 250,000 பீப்புள் சேர்ந்துட்டாங்க. they just startled the government. In fact, they startled the entire world. அப்படிங்கிற மாதிரி வந்து see நம்ம அது யோசிக்கணும்னா this is a time where there was no internet, where is no social media available. ஸோ இந்த வேர்ட் டு வேர்ட், மவுத் டு மவுத் வேர்டு ஸ்ப்ரெட் ஆகி இவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இவர்கிட்ட அப்படி என்ன யூனிக் குவாலிட்டி இருந்தது, மற்றவங்க கிட்ட இல்லாத குவாலிட்டி, எப்படி இவரால் இத்தனை பேரை அட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் ஆத்தரோட கொஸ்டின். ஸோ இந்த ரைட் பிரதர்ஸ் கிட்ட இருந்தது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீம் இல்லை, ஆப்பிள் க்ரியேட் பண்ணுறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்ட் இல்லை, டாக்டர் கிங் கிட்ட இருந்தது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஐடியாவும் இல்லை. ஸோ இது மாதிரியான ஐடியாஸ், ப்ராடக்ட்ஸ் மற்றவங்க கிட்ட இருந்திருக்கு. ஆனால் இவங்க மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸை அடைஞ்சிருக்காங்க. ஸோ கோலில் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே கோல் தான். ரைட் பிரதர்ஸ்க்கும் சாமுவேலுக்கும் ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் கோல். மனிதர்கள் பறக்கக்கூடிய ஒரு வாகனம் செய்யணுங்கிறது தான் கோல். ஆப்பிள் கம்பெனிக்கும் டெல், டோஷிபா, சாம்சங்க்கும் கோலில் டிஃப்ரென்ஸ் இல்லை. நிறைய பொருளை வைக்கணும், நிறைய லாபம் பார்க்கணுங்கிறது தான் கோல். கோல் இஸ் சேம். டாக்டர் கிங்க்கும் அந்த சமயத்தில் இருந்த மற்ற தலைவர்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை கோலில். எல்லாருக்கும் ஒரே கோல் தான், கருப்பின மக்களின் விடுதலை, அவங்களுடைய சுதந்திரம், சமநீதி, அதுதான் கோல். ப்ராசஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னா ப்ராசஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்லோரும் ஒரே மாதிரியான ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க, ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க, ஒரே மாதிரி செய்திகளை கொண்டு சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க. டாக்டர் கிங்கோட கேஸில், ஸோ ஆப்பிளோட கேஸில் சாஃப்ட்வேர் எழுதுகிறாங்க, அது வந்து ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் இஸ் சேம், சிஸ்டம் இஸ் சேம். Everybody has a marketing system, everybody has a team, system is same. So goal is same, system is same, process is same. ஆனால் கூட மற்ற எல்லாரையும் விட சில பேர் மட்டும் எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸை அடைஞ்சிடுறாங்க. ஸோ வாட் வாஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஆத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸை அடையக்கூடிய ஆர்டினரி பீப்புள் கிட்ட இருந்த முக்கியமான விஷயம் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கை க்ரியேட் பண்ணுறது, சென்ஸ் ஆஃப் பர்பஸை க்ரியேட் பண்ணுறது. இது என்னோடது, இது எனக்கானது, இங்கே ஐ ஆம் கனெக்டட் அப்படிங்கிற பர்பஸை யாரெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களோ, அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸை யாரெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல், த மோஸ்ட் இன்ஸ்பைரிங், த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக, ஐடியாவாக, கம்பெனியாக, ஆர்கனைசேஷனாக, லீடராக ஆக முடியும் அப்படிங்கிறார்.
அதாவது மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாருன்னா ஆத்தர் த கோல்டன் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன் வைக்கிறார். ஸோ இந்த கோல்டன் சர்க்கிளில் முதல்ல இருக்கக்கூடிய கேள்வி வாட், என்ன அப்படிங்கிறது. ரெண்டாவது ஹவு, மூணாவது கேள்வி ஒய். ஸோ இந்த வாட் அண்ட் ஹவுங்கிற கேள்விக்கு எல்லார்கிட்டையுமே பதில் இருக்கும் அப்படிங்கிறாரு ஆத்தர். இப்போ வாட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட கோல் குறித்து ஒரு கேள்வி கேட்குறோம். வாட் இஸ் யுவர் கோல், அல்லது வாட் இஸ் தட் யூஆர் டூயிங், அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் வாட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் முதல்ல சொல்லிடுவீங்க. ஸோ வாட் வீடியோ போடுறது, தட் இஸ் அந்த வாட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் வாட்டுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? டீச்சர், ஐம் அ டீச்சர், தட்ஸ் மை வாட். ஓகே, ஹவு அப்படின்னா, ஹவுனா அந்த கேமராலாம் வச்சு ரெக்கார்ட் பண்ணி மைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கா, ஒரு புக்கை படித்து பார்த்து அது நோட்ஸ் எழுதி இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான்னு பார்த்துட்டு வீடியோ போடுறது, தட் இஸ் த ஹவு. ஸோ உங்களுக்கு ஒரு ஹவு இருக்கும். நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்கன்னா ஒரு படிக்கிறது, லெசன் எடுக்கிறது, புது விஷயங்களை கற்றுக்கிறது, கிளாஸில் போய் ஷேர் பண்ணுறது, ஏதோ ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு வக்கீலாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹவு இருக்கும். நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒரு ப்ராசஸ் இருக்கும், தட் இஸ் த ஹவு. ஆனால் மூணாவது கேள்வி ஒய், ஏன் இதை பண்ணுறீங்க, அந்த கேள்விக்கு உங்களுக்கு விட தெரிஞ்சால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸை அடைய முடியும். ஏன்னா அந்த கேள்வி தான் எமோஷனோட கனெக்ட் ஆகுது. என்ன பண்ணுறேன், வீடியோ போடுறேன், எப்படி இப்படிலாம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி, எதுக்காக போடுறேன், தட் இஸ் த எமோஷ்னல் கொஸ்டின். அதுக்கு எனக்கு பதில் தெரியலன்னா ஒவ்வொரு விமர்சனமும் என்னை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஏன் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த விமர்சனங்களை என்னால் எளிதாக கடந்து போக முடியும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒய் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூ ஆர் அ லாயர், ஒய் பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் மனி, ஆர் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஹெல்ப் தீஸ் பீப்புள், ஆர் பிகாஸ் திஸ் ஜாப் இஸ் இன்டலெக்சுவலி சாட்டிஸ்ஃபைங். தட் ஷுட் பி சம்திங். யூ ஆர் அ டீச்சர், ஒய், ஏன்னா ஸ்டேபிள் ஜாப், ஏன்னா எனக்கு பென்ஷன் வரும், ஒய், ஏன்னா எனக்கு கிளாஸ் ரூமில் இருக்கிறது பிடிச்சிருக்கு, ஒய். ஸோ அந்த ஒய்க்கான பதில் நாம் கண்டுபிடிக்காமல் நம்ம போகிறதுனால தான் நம்மளால் அந்த எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸை நோக்கி போக முடியல அப்படிங்கிறது தான் ஆத்தர் வைக்கக்கூடிய முக்கியமான வாதம். ஏன்னா இந்த வாட் அப்படிங்கிறதும் ஹவு அப்படிங்கிறதுக்கான பதிலும் நம்மளோட ரேஷ்னல் லாஜிக்கல் மைண்ட்லேருந்து வருது. ஆனால் ஒய்க்கான பதில் மட்டும்தான் நம்மளோட எமோஷனல் மைண்ட்லேருந்து வருது. ஸோ நான் இதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் தமிழ் சமூகத்துலேருந்து நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னு பார்த்தா, நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், இந்த ராம்ராஜ் காட்டன்ஸ் அதோடைய ஓனரோட வீடியோ. ஸோ என்ன, வாட் இஸ் ஹிஸ் வாட், வேஷ்டி விற்கிறது, ஹவு நான் இப்படிலாம் தயாரித்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டீமோடு போய் இப்படி விற்கிறது, அதுதான் அவங்களோட ஹவு. எல்லா கம்பெனி பண்ணுற மாதிரி அன்னைக்கு இருந்த எல்லா வேட்டி நெசவாளிகளும் அந்த கம்பெனிஸும் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி அவரும் பண்ணார். பட் ஒய், அவர் அதுக்கு ஒரு அழகான பதில் சொன்னார். அந்த காலத்தில் அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் பரம்பரையிலேருந்து வந்தவர் இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் பரம்பரையிலேருந்து வந்தவன் இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வேலை வேணுங்கிறதுக்காக டெம்பரரியாக நான் போயிட்டு இந்த ஒரு வேட்டி விற்கக்கூடிய அந்த கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார். ஸோ நெசவாளிகள்லாம் வேட்டி பண்ணி கொண்டு வந்து தருவாங்க, இந்த இடத்துல அவங்க விற்பாங்க, அவங்களுக்கு கூலி கிடைக்கும், அதுதான் அந்த இருக்கிற மாடல். ஸோ அந்த நேரத்தில் இவருக்கு அந்த நெசவாளிகள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களில் பெரும்பாலானவங்க வேட்டி கட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு துண்டு தான் கட்டியிருப்பாங்க, ஒரு கோவணம் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ இவருக்கு அது ஒரு உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது, இவங்க வேட்டி பண்ணுறாங்க ஆனால் இவங்களா ஏன் வேட்டி கட்ட மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை சாமி எங்களுக்கெல்லாம் அதை வாங்குகிற அளவுக்கு காசு இல்லை, அந்த அளவுக்கு வருமானம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு இட் டீப்லி அஃபெக்டட் ஹிம். ஸோ அதே நேரத்தில் இவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த காலத்தில் ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்துலேருந்து வரவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுங்கிறது ஒரு ஸ்டேபிளான வருமானம். ஸோ இவரோட ஒய் என்னன்னு இவருக்கு தெரியாமல் இருந்திருந்தால் இவர் அதை தான் எடுத்திருப்பார். ஆனால் இவருக்கு என்னென்னா, எப்படியாவது நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்களுக்கெல்லாம் ஒரு வேட்டி கிடைக்கிற அளவுக்கு பண்ணிடணும்னு சொல்லிட்டு இந்த தொழிலை இவர் எடுத்து பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த நேரத்தில் இவருக்கு இருந்த ஒய் என்னென்னா, இந்த தொழிலாளர்கள், இதை பண்ணக்கூடிய இந்த தொழிலாளர்களும் வேட்டி கட்டும்படியாக ஒரு கூலியை இவங்களுக்கு வாங்கி கொடுத்துடணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடலை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒய்யாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஒய் தான் தன்னுடைய சாம்ராஜ்யம் இவ்வளவு பெரிதாக விரிவடைகிறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார்.
ஸோ 2வது எக்ஸாம்பிள் இன்னொன்று என்ன சொல்லலான்னா, இலங்கையில் நடந்த அந்த பெரிய இனப்போர். ஸோ 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஒய் இருந்தது. ஸோ வாட்டுன்னு கேட்டிங்கன்னா சண்டை போடலாம் வா, அதான் வாட். ஹவுனா எப்படி ஆயுதம் வாங்கி சண்டை போடணும், இங்கேருந்து துப்பாக்கி வாங்கணும், அங்கேருந்து வாங்கணும், இப்படி பயிற்சி கொடுக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணணும், இந்த நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும், இந்தியாவோட உதவி எடுக்கணும். ஸோ ஒரு காலத்தில் தமிழர்கள் இந்தியாவோட உதவி எடுத்தாங்க, அதுக்கப்புறம் சிங்களர்கள் இந்தியாவோட உதவி. ஹவு இஸ் எஸ்டாப்ளிஷ், பட் ஒய்? ஏன்னா உயிரையே கொடுக்குறாங்க அங்கே போய் போரில் இல்லையா. ஸோ உயிரையே கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் வருதுன்னா அங்கே ஒரு ஒய் இருக்கணும். ஸோ ஒய் என்ன? ஒரு பக்கமான ஒய் வந்து பிரிவினைவாதிகள் சக்திகள் கிட்டேருந்து நாட்டை காப்பாற்றுறது தான் என்னோட ஒய்ன்னு ஒரு பக்கத்தில் இருந்தவங்க நம்பினாங்க. இன்னொரு பக்கத்தில் இருந்தவங்க என்னுடைய இன மக்களுக்கான ஒரு அரசியல் விடுதலையை பெற்றுத்தரது தான், அவங்களுடைய மானம் காப்பது தான் என்னோட ஒய்ன்னு அவங்க நம்பினாங்க. அதனால தான் இத்தனை பேர் வந்து அந்த உயிர் போகும்னு தெரிஞ்சும் கூட அந்த உலகத்தின் மிக நீண்ட அந்த சிவில் வாரில் அந்த பெரிய ஒரு நெருப்பு குழியில் தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. பிகாஸ் தே ஹேட் அ ஒய். ஸோ நீங்கள் ஒரு தனி மனிதராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் குரூப்பாக இருக்கலாம், உங்களோட நோக்கம் எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ஒய் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த ஒய் தான் உங்களோட எமோஷ்னல் பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு. நாம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகள்லையுமே வந்து நாம் நினச்சிக்கிறோம் அல்லது நாம் நினைக்க விரும்புகிறோம், நான்லாம் ரொம்ப ரேஷ்னலாக முடிவெடுப்பேன் அப்படின்னு. உண்மையிலே நம்மளோட எல்லா முடிவுகளையும் நம்மளோட எமோஷ்னல் பிரெயினில் இருந்து தான் எடுக்கிறோம். நீங்கள் எது வேணால் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், ஒரு வேலை வாங்கியிருக்கலாம், ஒரு ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் ரேஷ்னலாக நிறைய விஷயம் யோசித்து பார்த்தேன், ஆனால் அந்த எமோஷனல் டிண்ட் அங்கே இல்லாமல் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான டெசிஷனை உங்களால் எடுத்துருக்கவே முடியாது. வாட்? வீடு வாங்க போகிறேன். ஹவு? இப்படி லோன் போட்டு வாங்க போகிறேன், இவ்வளோ பணம் போட போகிறேன், இந்தந்த இடத்தெல்லாம் போய் பார்க்க போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன், இந்த ப்ராசஸ்லாம் பண்ண போகிறேன். பட் வை டு யூ வாண்ட் டு பை அ ஹோம்? அதுக்கு உங்களுக்கு பதில் இல்லைன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த வீடு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தராது. ஐ வாண்ட் டு பை அ ஹோம் ஏன்னா நான் அதை ரெண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு பை அ ஹோம் ஏன்னா 12 வருஷம் என் பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஐ வாண்ட் டு பை அ ஹோம் ஸோ தட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பட் அந்த ஒய் தான் உங்களோட ஃபைனல் டெசிஷனுக்கு உங்களை நகர்த்திட்டு போயிருக்கும். ஸோ அதை தான் எங்கள் ஆத்தர் சொல்கிறாரு. அந்த ஒய் பார்ட்டை குறித்த ஒரு ஆய்வை, ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம கோல் எதுவாக இருந்தாலும். ஸோ அதை தான் ஆத்தர் இந்த புத்தகம் முழுக்க விவரித்து விளக்கியிருக்காரு. ஸோ ஆப்பிள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸை பார்த்தது, ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் சக்ஸஸை பார்த்தது. ஏன்னா தே ஹேட் அ ஒய். ஸோ அந்த ஒய்க்கு அவங்க பதில் சொன்னாங்க. ஸோ பீப்புள் ஆர் நாட் பையிங் வாட், பீப்புள் ஆர் நாட் பையிங் ஹவ், பீப்புள் ஆர் பையிங் ஒய் அப்படிங்கிறது தான் அவரோட வாதம். ஸோ நீ கம்ப்யூட்டர் பண்ணுறங்கிறதுனால அவங்க வாங்கலை, நீ வந்து எப்படி பண்ணுற, என்ன பண்ணுற, இன்ஃபேக்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும், அதுக்கு ப்ராசஸிங் ஸ்பீடு என்ன, அது கூட அவங்க வாங்கலை. ஆனால் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு லாயல் ஃபேன் பேஸ் உருவானதுக்கு காரணம் அந்த ஒய் பார்ட். அந்த ஆப்பிள் ப்ராடக்டை அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக கொண்டு போய் விற்றது தான். அதனால தான் அந்த லாயல் ஃபேன் பேஸ் உருவானாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆப்பிள் ஃபோன் இருக்குது, ஆப்பிள் ஐபேட் இருக்குது, மேக் புக் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன், இதில் பண்ணுறதையும் அதையும் பண்ணலாமே அதுலேயும் பண்ணலாமேனா they say that oh now I have an Apple ecosystem அப்படின்னு. What does that even mean? How are you using? They don't know because they are not answering from their logical mind. They are answering from their emotional mind. அப்படிங்கிறது தான் ஆத்தருடைய வாதம். ஸோ உன்னோட எமோஷனல் பிரெயின் இஸ் கனெக்டட் டு யுவர் gut. of course it is our நம்மளோட லிம்பிக் சிஸ்டம்க்கு கீழே இருக்கிற பிரெயின். அதுக்கு வந்து வெர்பல் ப்ராசஸிங் சென்டரோட இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் whenever we are emotional we cannot really verbalize it. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த எமோஷ்னல் பிரெயினுக்கு ஆப்பிள் வந்து அப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கேரட் அண்ட் ஸ்டிக் மாடல் யூஸ் பண்ண தேவையில்லை, அவங்க எந்த இன்சென்டிவ் கொடுக்க தேவையில்லை, அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்க தேவையில்லை, சேல் போட தேவையில்லை. அந்த ப்ராடக்ட் வருதுனாலே இவ்வளோ பஸ் வர்றதுக்கு காரணம் தே அப்பீல் டு த எமோஷ்னல் பிரெயின் ஆஃப் த பீப்புள். இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்னு மக்கள் மனசில் பதிய வச்சுட்டாங்க. ஸோ அதை பதிய வச்சுட்டா
உங்களால் உங்களுடைய சக்ஸஸை நோக்கி ஈஸியாக போயிட முடியும் அப்படின்றது தான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இதே விஷயத்தை தான் அந்த ராம்ராஜ் காட்டனோட ஓனரும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தார் அவரோட இன்டர்வியூவில். ஸோ அந்த காலத்துலலாம் வேட்டி கட்டினவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்களாம். ஸோ இவரே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனப்போ நீங்கள் வேட்டி கட்டியிருக்கீங்க, வெளியே நில்லுங்க, இங்கே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் போன உடனே என்ன பண்ணுறாரு, நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன் டிவிலன்னு சொல்லி ஒரு டீமை கூப்பிட்றாரு. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆட் கொடுக்கணும் சார், ஐடியாலாம் நீங்கள் பண்ண வேணாம், ஐடியா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் வேட்டி அப்படின்னாலே ஒரு ஏழைப்பட்டவங்களோட, ஒரு உழைப்பாளிகளோட, ஒரு சாதாரணப்பட்ட கஷ்டப்படுற மனிதர்களுடைய உடை அப்படின்ற மைண்ட் செட் தான் மக்களுக்கு அந்த காலத்தில் இருந்தது அப்படின்றார். இவர் அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அதில் பார்த்தா ஜெயராம் அப்படின்னு ஒரு ஆக்டர், அவர் வந்து இட்ஸ் அ குட் லுக்கிங் மேன், அவர் ஒரு பாலிஷ்டு, அவர் என்ன சொன்னாலும் தக்காளி பழம் மட்டும் இருப்பார் ஜெயராம் அப்படின்னு. அவரை நான் போட்டு அந்த வேட்டி கட்டி அவர் நடந்து வந்தபோது எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க, எல்லாரும் வந்து சல்யூட் பண்ணுறாங்க. அப்படியே கடைசி வரும்போது யானை வந்து மாலை போடுது. ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலாக அந்த வேட்டியை மாற்றும் போது ஆக்சுவலி அவர் எதுக்கு அப்பீல் பண்ணுறாருன்னா உங்களோட எமோஷ்னல் பிரெயினுக்கு அப்பீல் பண்ணியிருக்காரு. ஸோ எமோஷ்னலி உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. பார்த்த உடனே நீங்கள் யூ மே நாட் வெர்பலைஸ், பட் வேட்டி கட்டிருக்கவங்கலாம் வந்து உயர்ந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க மாட்டாங்கங்கிற எண்ணம் போய், ஸோ வேட்டி கட்டிருக்கோம் ஒரு ஹீரோ, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன், ஒரு சார்மிங் பர்சன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் மக்களிடம் உருவாக்கி தன்னுடைய வேட்டி விற்பனையை அதிகப்படுத்தினதாக அவர் சொன்னார். ஸோ ஹீ அப்பீல் டு தட் ஒய், he had an answer for that why. ஸோ அதுதான் நாம் இப்போ யோசிக்க வேண்டிய இடம். நம்மளோட கரண்ட் ஸ்டேட்டஸில் நம்ம எப்படி ஃபிட் ஆகிக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசித்தாலும் சரி, அல்லது நம்மளோட ஃப்யூச்சரிஸ்டிக் கோலை பற்றி யோசித்தாலும் சரி, எதை யோசித்தாலும் வாட் அப்படிங்கிறத யோசிங்க, ஹவ் அப்படிங்கிறத யோசிங்க, மூணாவதாக ஒய் அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ நாம் ஒரு யாராக இருந்தாலும், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், நம்ம ஒரு வேலையில் இருந்தாலும், நம்ம ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும், ஸோ நமக்கு இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸை நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்க நினச்சாலும், அல்லது ஃப்யூச்சர் கோல்ஸ் பற்றி யோசித்தாலும், வாட் என்ன ஆக போகிறேன், நான் படிக்க போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், இப்படி ஆக போகிறேன், இப்படிலாம் படித்து இப்படி எக்ஸாம் எழுதி ஆக போகிறேன், பட் ஒய் டு யூ வாண்ட் டு டூ தேட்? அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வென் யூ டூ தேட், யுவர் success will be huge or your success is definite அப்படிங்கிறது தான் ஆத்தரோட வாதம். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இந்த புக்கை கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பாருங்கள். இட்ஸ் ரியலி wonderful book, and thank you for watching the video. See you in the next video. Bye.